ஸ்டார்ட் பண்ணோம். கடைசியாக நாங்கள் நிப்பாட்டினோட ஒர்க்லேருந்து வருவோம். அவங்களோட வாங்க. بسم الله الرحمن الرحيم وإن الجنة هي المأوى லைட்டாக நீட்டி நிப்பாட்டும். வா என்று தொங்கி நிற்க வேணும். مأوى இல்ல, حدائق திருப்பி ஒரு கவுத் மறக்கா திருப்பி ஒரு கவுத். فإن الجنة هي المأوى ரெண்டாவது حدائق وأعنابا وأعنابا حدائق وأعنابا حدائق وأعنابا மூணாவது ألم يجدك يتيما فآوى ஏன் யதீமன் நிட்டுறீங்க? கூட ஒரு செகண்ட் தான் நிடும். யதீமன் அவ்வளவுதான். ألم يجدك يتيما فآوى ஓகே குட். திருப்பி ஒரு கவுத் திக்காம. ألم يجدك يتيما فآوى நாலாவது أليس الله بأحكم الحاكمين பி அஹு கமிலண்டு கலக்கக்கூடாது. கலக்கிறது பல. பி அஹு கமிலண்டு போதில்லை. أليس الله بأحكم الحاكمين திருப்பி ஒரு கவுதுங்க. أليس الله بأحكم الحاكمين அஞ்சாவது أيحسب أن لم يره أحد மாறுது. அல்லம் ஆ இல்ல அல்லம் அஹது. அல்லம் அஹது ரெண்டும் மாறணும். أيحسب أن لم يره أحد திருப்பி ஒரு கவுதுங்க. أيحسب أن لم يره أحد أيحسب أن لم يره أحد أيحسب أن لم يره أحد குட். திருப்பி போங்க. أيحسب أن لم يره أحد ஆறாவதா جزاء من போதும் ربك عطاء செகண்ட் கூட நீட்டுங்க. ஃபேமிலியாங்க 3 செகண்டை விட கூட நீட்டதுக்கு பிழை இல்லை. குறையிட்டா பிழை. 3 செகண்டை விட நீங்க நீட்டது ஒரு 1.5 செகண்ட் கூட வருது இல்லை. 2 செகண்ட் மேல போகுது இல்லை. போதாவே جزاء من ربك عطاء حسابا கொஞ்சம் கூடுதல் நீட்டணும் தான் பாப்போம். சொல்ல ஏழாவது إنا أنذرناكم عذابا قريبا அலிஃப்ல ஓரளவுக்கு மாஷால் நல்லா. நாங்க இன்னைக்கு 2வது எழுத்துக்கு போவோம். 2வது எழுத்தாக நாங்க பார்க்க போற எழுத்து வந்து ஆயின். அது ஏன் நாங்க அலிஃபுக்கு போற பாவ படிக்காம ஆயினு படிக்கிறோம் ஓதுறதுல என்ன விஷயம் என்றால், ஓதுதல் என்ற பயிற்சிங்கிறது நாங்க எழுத்துக்களை படிக்கிற பயிற்சிகளை விட கொஞ்சம் வித்தியாசமானது. ஓத போற டைம்ல எங்களுக்கு மிக முக்கியமாக தேவை ஒவ்வொரு எழுத்துல உச்சரிப்பும் எப்படி வருது, எப்படி உச்சரித்து ஓதணும், அதுதான் எங்களுக்கு மெயினா தேவை. ஒவ்வொரு எழுத்தையும் இப்படி உச்சரித்து ஓதணும்ங்கிறது தான் எங்களோட மெயினாக தேவை. அந்த வகையில தான் நாங்க அலிஃபுக்கு அடுத்ததாக ஆயினை பார்க்கறதுக்கான ரீசன்
இரண்டு எழுத்துக்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு நெருக்கமான தொடர்பு இது. ஒன்று கிட்ட தான் அடுத்த உச்சரிப்பு வரும். இப்ப என்ற எழுத்தை உச்சரிச்சிங்க தானே, உச்சரிச்சோம். அந்த என்ற உச்சரிப்புக்கு பின்னால கொஞ்சம் பின்னுக்கு தான் ஐன் என்ற எழுத்து வரப்போகுது. இப்ப நாங்க என்ற எழுத்தை உச்சரிச்சு நீங்க சரியா போக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் பொக்ஸ் அடிக்கிற இந்த இதுக்குள்ளதான் அந்த ஏட உச்சரிப்பு முழுமையாக வந்திக்கும். ஆனா அண்டு வரப்போற டைம்ல என்ற டைமுக்கு பாருங்க, இந்த இடத்துல வரப்போகுது. அதுல பின்பகுதி. இந்த இடம் எப்படி ஆக போகுது? நாக்கு கொஞ்சம் மேலுக்கு தூக்குப்பட்டு, நாக்க கொஞ்சம் மேலுக்கு நாக்கோட பின் பகுதியை கொஞ்சம் மேலுக்கு தூக்கித்தான் நாங்க என்ற உச்சரிக்க போறோம். என்ற உச்சரிப்போட நாங்க உச்சரிக்க போறோம். நாக்கோட பின் பகுதியை கொஞ்சம் தூக்கி. நான் சொன்ன விஷயம் கிளியரா? அப்ப அந்த சவுண்ட் எப்படி வரும்? மேலிருந்து கீழ் நோக்கி அதே சவுண்ட் சிஸ்டம்லாம் வரும். ஸ்டார்டிங் அலிஃப் எப்படி வந்துச்சு? இது அலிஃப் உச்சரிப்பு குர்ஆன் ஓத போற டைம்ல என்று தான் நாங்க ஓதினோம், அதை பழகினோம், பிராக்டிஸ் பண்ணினோம். அதே ஸ்டைல்ல தான் ஆய என்றதும் மேலிருந்து கீழ் நோக்கிய சவுண்ட்ல தான் வரப்போகுது. ஆய ஆய நாங்க பிராக்டிஸ்ல பார்ப்போம். இப்ப பிராக்டிஸ் பண்ண போகல, நீங்க அலிஃபையும் ஐனையும் சேர்த்தான் பிராக்டிஸ் பார்க்கணும். இப்ப அலிஃப் படிச்சு முடிஞ்சு அதை மறந்துட்டு போக இயலாது. அலிஃபை பிராக்டிஸ் பண்ணி படிச்சு கொண்டே தான் ஐனை நாங்க ஃபோக்கஸ் பண்ணணும். பிஸ்மில்லா ஓது பாப்போம். أنعمت عليهم அலைஹிம் என்று வர இயலாது. என்று சொன்னா நீங்க நாக்க தூக்குப்படையும் இல்ல, சவுண்ட் முன்னுக்கு உச்சரிக்கிறீங்க. நாக்க மேல தூக்கணும் பின்னுக்கால. தொண்டிட பின்பகுதி நாக்க தூக்கணும், அப்பதான் சரி. أنعمت عليهم சரி போதுங்க. أنعمت عليهم இல்ல 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 أنعمت عليهم. أنعمت عليهم வரப்படாது, தான் வரணும். أنعمت عليهم. أنعمت عليهم இன்னும் கொஞ்சம் கீழுக்கு வரணும். ஓரளவுக்கு வந்து இன்னும் தொண்டை பின்னே கொண்டு போங்க. عليهم. أنعمت عليهم ரெண்டாவது அலிஃபாவும் ولا أنتم عابدون ما أعبد அந்த என்றது தொண்டையிட முன்பகுதியா கொஞ்சம் பின்பகுதியா சொல்லுங்க பாப்போம். நீங்க எந்த இடத்துல வர சொல்லுங்க. தொண்டையிட முன்னுக்கா பின்னுக்கா? நீ உச்சரிச்சதை வச்சு முன்னுக்கு அண்ணன். ஓகே, அத பின்னுக்கு மாத்திரதான் இப்ப உங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு வேலை. அதை எப்படி கொண்டு போறேன்னு சொல்றது என்னடா, கொண்டு போறதுக்கு முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னடா, கட்டாயம் நீங்க நாக்குட பின் பகுதிய எங்களுக்கு இயல்பாகவே தூக்கி பண்பு ஒரு தன்மை எல்லாம் தான் தந்திக்கிறேன். அது நாக்குட பின்ன நாங்க தூக்கணும். நான் உங்களுக்கு விளையாடுறது போலதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாக்குட பின் பகுதியை தூக்குவோம். சரியா? அதே நேரம் நடுப்பகுதியில எந்த அளவுக்கு நடுவுல இருந்து உங்களுக்கு தொண்டையில உச்சரிப்பு எடுக்கலுமோ அந்த அளவுக்கு நடுவுல இருந்து உச்சரிப்பு எடுங்க. ரெண்டு நடக்கணும். ஒன்று நாக்க தூக்கணும், ரெண்டாவது தொண்டையில பின்பகுதியிலிருந்து அல்லது நடுப்பகுதியிலிருந்து அந்த உச்சரிப்பு ஸ்டார்ட் ஆகணும். முன்பகுதியிலிருந்து ஆண்டு அப்படி அது போல ஆண்டு வந்தால் வானத்தை நோக்கி தான் எங்களோட வாய் திறப்படுமே ஒழிய உச்சரிப்பு சரி வராது. அந்த உச்சரிப்பு பிள்ளையா தான் வரும். இல்லையா சொல்லுது? நான் இன்ஷால்லா உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சு உங்களுக்கு இதோன்னு தாரன், யூடியூப்ல சின்ன இதோன்னு தாரன். அவர் 3D ஃபார்மேட்ல எப்படி இந்த எழுத்தை உச்சரிக்கணும், அதை எப்படி எங்களோட வாய் டிசைன் எப்படி இருக்கணும், எந்த இடத்தால இந்த எழுத்து வரணுங்கிறதுக்கான உங்களுக்கு பார்க்கலாம், பார்த்து உங்களுக்கு பழகலாம். ஓகே, திருப்பி ஒரு ரெண்டாவது பாப்பா சொல்றேன். ரெண்டாவது உங்களோட மைக் ஆஃப், சவுண்ட் கேக்குது இல்ல? மைக் ஆஃப்ல. ரெண்டாவது மைக் ஆன் பண்ணி.
இப்போ ரெண்டாவது ولا أنتم عابدون ما أعبد அதுதான் என்ற இடத்துல வாரத்துலதான் எல்லாமே ஒரு இடத்துல வருதுனா அதான் பாருங்க அபுது ஆபிதூன தொண்டையில கீழ்ப்பகுதியில நடுப்பகுதிக்கு போகணும் அல்லது அந்த நிக்குமா மூணாவது ولا يحل على طعام المسكين அந்த இடத்த விட்டு கீழுக்கு போகுது இல்ல தொண்டையால சொல்லுங்க எப்படி இல்ல 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 ங்கிறது அலிஃப் நான் சொல்லல தொண்டையிட கீழ் நடுப்பகுதியிலிருந்து வரணும் தோணும் எப்படி ஆபிதூன 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 பாருங்க நான் ரெண்டு சொல்றேன் பாருங்க அலிஃப் வந்தால் ஆபிதூன அதான் அலிஃப் ஆபிதூன அதே அது ஐன் வந்தால் ஆபிதூன ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்குதா அந்த வித்தியாசம் தேவை அலிஃப் வந்தால் ஆபிதூன ஐன் வந்தால் ஆபிதூன என்ன நடக்குது என்றால் என்று உச்சரிக்க போகல தொண்டையிட ஆரம்ப பகுதியிலிருந்து நான் என்ற சவுண்டை உச்சரிக்கிறேன் அதே தொண்டையிட நடுப்பகுதியிலிருந்து என்று உச்சரிக்கும் சவுண்ட் எந்த அளவு தூரம் கிளியரா வரும் என்றால் நாங்க கொஞ்சம் எங்கட உச்சரிக்கிற பிளேஸ் உச்சரிக்கிற இடத்த கொஞ்சம் கீழுக்கு மாத்தணும் அவ்வளவுதான் வித்தியாசம் இரண்டாவது ولا أنتم عابدون ما أعبد நீங்க கீழுக்கு போறவே இல்லை கீழுக்கு போகவே இல்லை மூன்றாவது சொல்லு ولا يحل على طعام المسكين இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்றால் அலிஃப் தானே நாங்க எப்படி சொன்னோம் அடுத்த எழுத்தை விட வெட்டி எழுத்து உச்சரிக்கணும் என்ற சவுண்ட் அடுத்த எழுத்தோட ஜாயிண்ட் ஆக இயலாது வெட்டி ஓதணும் உச்சரிக்கணும் என்று சொன்னதானே ஐனுக்கு தலைகீழா வரணும் ஐன்ல இருக்கிற விஷயம் எந்த காரணம் கொண்டும் ஐன் அடுத்த எழுத்துல இருந்து பிரிந்து வராது சேர்ந்தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல பாருங்க இங்கே என்ன செஞ்ச ரெண்டையும் ஒரே ஃப்ளோலாம் போடும் இந்த இடத்துல இப்படி ஓத இயலாது இங்கனைக்கும் பிரிகோடாக வெட்டி இந்த இடத்துல வெட்டி ஓத இயலாம் இது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அலிஃப் வர டைம்ல என்ன செய்யும் முன்னுக்குள்ள வாரது பின்னுக்குள்ள வரலாம் செப்பரேட் ஆகி தனியே வரும் ஐன் வார நேரம் என்ன நடக்கும் ஐன் வார போல ஐன் வாரது சேர்ந்து வரும் எப்படி வரும் பாருங்க நூனும் ஐனும் ஜாயிண்ட் ஆகிறது இதே அலிஃப் ஆயிருந்தா எப்படி வரும் என்றுதான் வரும் வெட்டி தான் வரும் இது ஐனுக்கும் அலிஃபுக்கும் உள்ள இன்னொரு முக்கியமான வேறுபாடு ரெண்டுக்கும் நிறைய இந்த உடன்பாடுகள் ஒற்றுமையில இது கிட்ட கிட்ட உச்சரிக்கப்படுற எழுத்துக்கள் என்ற வகையில ஆனா முக்கியமான இரண்டு வேறுபாடு ஒன்று தொண்டையிட பிளேஸ்மெண்ட் உச்சரிக்கப்படுற இடம் கொஞ்சம் வித்தியாசம் ரெண்டுமே தொண்டையின் மூலமாக உச்சரிக்கப்படுற எழுத்து என்றாலும் என்ற சவுண்ட் தொண்டையிட கொஞ்சம் முன் பகுதியில ஆங்கிறது தொண்டையிட கொஞ்சம் நடுப்பகுதியில ரெண்டாவது இது முதலாவது வித்தியாசம் ரெண்டாவது சொல்லுவோம் அலிஃப் எப்போதும் பிரிந்து வரக்கூடியது முன் பின் சேர்ந்து வரக்கூடாது தனியே வரணும்
ஆனா அங்கிறது அப்படி அல்ல. அப்ப ரெண்டாவது வசனத்திலையும் பாருங்க, وَلَا أَنْتُمْ عَابِدُونَ. அப்ப இந்த இடத்துல ஃப்ளோல வரணும். அன்தும் 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 அண்டு நினைக்க அந்த ஏவை தனி எடுத்து ஓதுற லெவலுக்கு நாங்க போக இயலாது. அதே போல இந்த இடத்துலயும் பாருங்க, மேவை நாங்க நீட்டி உச்சரிக்க போகல கட்டாயம் நினைக்க அந்த பிரிஞ்சு வார தெளிவாக பிரிஞ்சு வாரது விளங்கணும். இருந்தாலும் இங்கனைக்க வரையலாது. போது என்று வரையலாது. போது என்றுதான் வரணும். நான் உங்களுக்கு வேலை ஒன்று செய்யறேன். உங்களுக்கு யூடியூப்ல லிங்க தரேன். நீங்க கொஞ்சம் நல்லா பழகுங்க. பழகினால் ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி அந்த சவுண்ட் உச்சரிக்கப்படுதுங்கிறத நீங்க பாருங்க. நான் எந்த பகுதி நாக்க எப்படி வச்சு உச்சரிக்கணுங்கிறத பாருங்க. ரெண்டாவது, உங்களோட வாயிலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய சவுண்ட் என்ன சவுண்ட் வெளியாகும்? அண்டு வெளியாகணுமா, என்ற சவுண்ட் உங்கள்கிட்ட இருந்து வெளியேறணுமா என்கிறத நீ செக் பண்ணணும். ரெண்டு விஷயம். ஒன்று, நாங்க என்ன எழுத்தை உச்சரிக்கிறோம் என்கிறத எங்களுக்கு தெளிவாயிக்கணும். அப்பதான் எங்களால் அந்த எழுத்தை சரியா உச்சரித்து பழகலாம். ரெண்டாவது, அந்த எழுத்து அந்த என்னோட வாயிலிருந்து அந்த எழுத்து வெளியாகணுமா இருந்தால் அந்த எழுத்துட சவுண்ட் எப்படி வருது? அண்டு வருதா, அண்டு வருதா? அது ஏன் அண்டு வருது இல்லை, அதுக்கான ரீசன் என்ன? அதை நீங்க தேடணும். வேற கிளாஸ்ல வராக பெரும்பாலும் எல்லாமே மெச்சூர்ட் ஆகினா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகின பெரிய ஆக்கள் தான் கிளாஸ்ல. இப்ப நான் உங்களுக்கு சில விஷயங்கள் என்னென்றால் எங்கட வாயின் மூலமாகத்தான் நாங்க உச்சரிக்கிறோம். நாங்க தான் உச்சரிக்கிறோம். அப்ப இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்ஸ் நாங்க தான். அப்ப எழுத்தை நாங்க உச்சரிக்க போக எங்களுக்கு விளங்கிக்கோணும். இதை இப்படிதான் உச்சரிக்கிற, இது என்ற தொண்டையில பின்னிக்கு இது வருது இல்லை. அப்ப நான் அது எப்படி பின்னிக்கு எடுக்கிறது, ஸ்டார்டிங் எப்படி என் தொண்டையில அந்த எழுத்தை பின்னிக்கு எடுக்கிறது, அதுக்கு நான் என்ன செய்யலாம், அதுக்கான ஐடியாவை எடுத்துட்டு அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போக போக போகத்தான் அது கிளியர் ஆகும். ஒரே ஐடியா வராது. ஆனா தொண்டையிட பின்னால் இருந்து உச்சரிக்கிற லெவல் பெஸ்ட் லெவல் நான் போகணும். இது நான் தொண்டையிட ஸ்டார்டிங் மட்டும்தான் உச்சரிப்பேன், தொண்டையிட பின்பகுதி உச்சரிக்கவே மாட்டேன் என்று இருந்தால் கஷ்டம். அது நான் அந்த இடத்துக்கு பிளெக்சிபிளா போறதுக்கான ஒரு மெக்கானிசத்தை தேடணும். நான் அதுல லிங்க தாரன் கொஞ்சம் பேசிட்டு பாருங்க. அது மிச்சம் இல்லை, ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். 20-30 செகண்ட், மிஞ்சி போனா 1 நிமிஷம் கூட தான் வரும். யூடியூப்ல லிங்க் உண்டு. ஐனை எப்படி ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி அது போய் எனக்கு இந்த மூணையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புங்க. ஆட சவுண்ட் வரணும். அதாவது என்று நேராக வராம தொண்டையிலால வளைஞ்சி அந்த சவுண்டோட நீங்க உச்சரிப்பெழுத்துக்கள் வரணும். ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒன்று தொண்டையில நடுப்பகுதி, ரெண்டாவது நாவினுடைய பின்பகுதியை கொஞ்சம் லைட்டா தூக்கி உச்சரிக்கணும். நாக்க கீழே வச்சுக்கொண்டு உச்சரித்தால் தான் ஆயிக்கும், அழித்தான் வரும். நாக்கு மேல தூக்கப்பட்டால் தான் அந்த அந்த சவுண்டுக்கு உங்களை கொண்டு விடும். நான் சொன்ன விஷயம் கிளியரா? ஓகே, இன்ஷாஅல்லாஹ் பாப்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுக்க சொன்னீங்க.